என் சவுத் இந்தியா டைனா வந்து ஒரு தடவை பாட்டு வந்துரு. அப்புறம் என் லவ் அவளுக்கு நான் டெலிகாஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது என் ஜம்போ. இங்க பாரு, ஒன்னால என் காதல் வாழ்க்கை அழிஞ்சு நிக்கிற கெட்ட பேருக்கு நீ ஆளாகாத. நிறுத்துறா. என்ன பிரச்சனை? நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம். இடையில லவகலவகன்னு முடிக்கிட்டு இருக்கியா? அது என்னது ஒருத்தருக்கு இவ்வளவு அவ்வளவு தேவையா? மாம்ஸ் கேளுடா. இனிமே எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சத்தியமா நான் சாப்பிட மாட்டேயா. சாப்பிட மாட்டேன்னு சோத்த எங்கடா எடுத்துட்டு போற? வச்சுட்டு போடா. மாம்ஸ் இப்ப நான் என்னதான் பண்ணணும்? என் லவ் டெவலப் பண்ணும். சரி வாங்க வா. மாம்ஸ் வர வர உங்க லவ் தாங்க முடியல. சரி என்னையே இங்க கூட்டு வரீங்க. ஜுபார், நீ கூப்பிட்டதுக்கெல்லாம் நான் வரல. ஒரே ஒரு தடவை வந்து என் சவுத் இந்தியா டைனாவை பாட்டு வந்துருமாப்ல. ஆடா தூ சனிய இது வேற. This my Diana. எங்க? மாம்ஸ் என்னது இது? இதெல்லாம் நான் அத்தையை ஏத்துக்க முடியாது. மாப்ள அதை இதையும் பேசி லவ் கெடுத்துறாரு மாப்ள. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, லவ் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் டேய் வெயிட் வெயிட்யா. டேய் டேய் டேய். ஹாய் Hi. What's your name? my name is குண்டலகேசி. your name please? மந்தாகினி. sweet name. 15 வருஷமா இந்த காலை அடக்கி கல்ல தூக்குறவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வைராக்கியமா இருந்தேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் ஒரு பெரிய மாவீரனை சந்திச்சேன். I love you. I three love you. மாப்ள யாரா நாய? மாப்ள யாரா நீ? பொண்ணோட அண்ணன். மாப்ள என் தங்கச்சி தேடிட்டு இருந்த அந்த மாவீரன் நீங்க தானே? நீங்க யாரு என்னன்னு விவரமா சொன்னா முறையா பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன பத்தி எங்க ஊர்ல வந்து கேட்டு பாடுறா. எந்த ஊரு? வெள்ளாங்கோயில். வெள்ளாங்கோயிலா? எந்த குடும்பம்? வீரமுத்து கவுண்டர் குடும்பம். வீரமுத்து குடும்பம். டேய் எதுக்குடா சட்டை பிடிக்கிற? கல்யாணத்தை நிறுத்த வந்த பங்காளி வீட்டு பசங்க நீங்க தானா? எஸ்டா. ஏய் நோடா. தேடி இருந்த பங்காளி வீட்டு பசங்க இங்க தான் இருக்காங்க. சீக்கிரம் வாங்கடா. கத்திகர பாறையில எடுத்து சீக்கிரம் வாங்க. மாப்ள இவனுங்க உண்டு. நாம தான் பங்காளி வீட்டு பசங்க. இந்த பண்ணாடைங்களுக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. ஏய் என்ன சிரிக்கிற? மாப்ள ஏன் ஓடுற? ஐயோ உங்ககிட்ட உண்டான கெட்ட பழக்கம் இதாய்யா. கரெக்டா லாக்கர்ல மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுங்க ஐயா. சரி நான் சமாளிக்கிறேன். கையேடா. எதுக்குடா? ஏடா சொல்றேன். சொல்றா. சொல்றேன்டா. சொல்றா. சொல்றேன்டா. சொல்றா. இப்போ புறா பார்க்கலாம். ஏய் ஓடு. மாப்ள மாப்ள மாப்ள. ஐயோ ஐயா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். வெரி குட். போய் டீ குடி. சம்பளம் தர மாட்டாங்க ஐயா. அப்ப டீ குடி. கருமம். ஐயா பக்கத்து தோட்டத்துல நிறைய மாங்காய் பழுத்து கிடக்கு. வெரி குட். போய் பறிச்சிரு. தோட்டக்காரன் விட மாட்டேங்கிறாயா? அவனை எரிச்சிரு. உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்ட பாரு. வில்லேஜ் பீப்புள் இன்னும் அப்படியே இருக்காங்களே. ஹேய் மதி. ஹாய் சக்தி. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க போயிருந்த எவ்வளவு நாளா? என்ன சக்தி பண்றது? சிட்டில பயங்கரமான வேலை. பிஸியோ பிஸி. பிஸியான ஆளுங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கிறது நல்லதுதான்ப்பா. ஏன் மாமா? யூசி துஷ்டன் கீப் டிஸ்டன்ஸ். வை? 1990ல உங்க அப்பனுக்கு அண்ணா கயிறு வாங்கி கொடுக்கறதுக்காக ₹1 கொடுத்தாங்க. அத அப்படியே எடுத்துட்டு ஓடிட்டாமா. இப்பதான் வர்றான். சக்தி நான் ஓடி போனவன் தான். ஆனா இவரை பத்தி உனக்கு தெரியாது. 1975ல இருந்து ஒரு உருவம் இந்த வீட்லயே உட்கார்ந்து தின்னு சொத்தை அழிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது வேற யாரும் இல்ல, இந்த ஓசி குண்டலகேசி தான். டேய் என்னடா சத்தம்? காலங்கத்தால பிரச்சனை ஆரம்பிச்சீங்களா? உங்க சித்தப்பார் மக மதி வந்துட்டால, இனிமே பிரச்சனை தான். டேய் என் பங்காளி புள்ள அப்பா வீடு பாத்தியா? உன் தம்பி இருக்கிறானே இவனால தான் குடும்பத்துல பிரச்சனை. அவனை பார்த்தாலே உங்களுக்கு கண்ணு உறுத்துமே. உறுத்தம். டேய் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், நாளை காலையில எவனும் எங்கேயும் போக கூடாது. ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம்? நல்ல விஷயம் தான்ப்பா. நிச்சயம் பண்றதுக்காக நாம எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போறோம். இப்போவாது மாமாக்கு நிச்சயம் பண்ணணும்னு தோணுச்சே. ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? என்னமோ கழுத நம்ம வீட்டுல இருக்கிறதுனால மாப்பிள்ள மஞ்சள் குடிச்சுட்டு திரியறான். தாத்தா சும்மா தங்க ஸ்லிப் பண்ணி பேசாதீங்க. சத்தியோட எதிர்காலத்துக்காகத்தான் என் பேச்சலர் லைஃப் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சக்தி நாளைக்கு உனக்கு தான்ப்பா நிச்சயம். என்ன எனக்கு நிச்சயமா? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? என் மகன் கல்யாணத்துக்கு நான் யாரை கேட்கணும்? என்ன யாரை கேட்கணுமா? கல்யாணம் பண்ணிக்க போற என்ன கேட்கணும்? உனக்கும் என் பாலிய ஸ்நேகிதம் மாரிமுத்து கவுண்டம் பொண்ணுக்கும் கல்யாணம்னு 16 வருஷத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணியாச்சு. நீங்க முடிவு பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாது. நீ என்ன ஒத்துக்கிறது?
இந்த நிச்சயம் பண்றதுக்காக என் நண்பன் வளையாப்பட்டி பங்களால வந்து தங்கி இருக்கிறான். இந்த நிச்சயம் நிச்சயமா நடக்கும். அதுக்கு முன்னால எங்கேயாவது ஓடிடலாம் நினைச்ச என் சொத்து பூரா வரவும் போறோம்னு எழுதி வச்சிருவேன். ஜாக்கிரதை. போங்க போங்க, யாருக்கு வேணும் உங்க சொத்து? எனக்கு கை கால் இல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். ஆளாளுக்கு என்ன வார்த்தைப்பா பேசுறீங்க? அந்த ஆள் என்னடானா சொத்தை வரவும் போறவுக்கு எழுதி வைப்பேங்கிறா. இந்த சொத்தை நம்பியா இருக்கேன்னு நீ சொல்ற. அப்ப என்ன வேலைக்கு போக சொல்றீங்களா? இந்த மேட்ரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா பல்க் அமௌண்டோட நான் எஸ்கேப் ஆகிருப்பேன். திடீர்னு இப்படி முடிவெடுத்தா நான் எங்கேயா போவேன்? சும்மா இருங்க மாமா, இது என் வாழ்க்கை பிரச்சனை. சக்தி, எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி? சக்தி, உனக்கு பொண்ணு பிடிக்கலன்னா அதாவது பிரச்சனை. அவங்க வீட்லயே உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணாத மேட்ருக்கு வா. வர்றேன். அதாவது பிரதர், நிச்சயதார்த்த வீட்டுல நம்ம ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி விட்டுருவோம். உடனே அவங்களுக்கு கோவம் வரும். கோவம் வந்தா அடிதடி ஆகும். ரெண்டு வீட்டுக்கு இடையில பகையை மூட்டி விட்டு ரகலையை கிளப்பி விட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? That is matter. என்ன, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயாவது நிறுத்த. எனக்கும் தான். என்னுடைய ஓவர் கிளாமர் எப்பவுமே எனக்கு பிரச்சனையா இருக்குது. யார் நீ? எதுக்காக என்ன போட்டோ எடுத்த? என் பேர் அலி பாபா. உன் பேர் என்ன? எலி பாபா. என் பேர் மதி. படிப்பு? MBA. தேங்க்யூ. நெல்லு. அதனால நீ பாட்டுக்கு வர்ற, பேரை கேக்குற, படிப்பை கேக்குற, போட்டோ எடுத்துட்டு போற. யார் நீ? பந்தி போட்டாச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்க. எஸ்கேப் ஆயிட்டானே. நான் பின்னாடி கவனிச்சுக்கிறேன். எல்லாம் திருப்தியா சாப்பிடுங்க. மாப்பிள, நீங்க நல்லா சாப்பிடுங்க. போட பொண்ணு வீட்டுக்காரனா புளியாங்கோட்டை. மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. பழம் பழுக்கே நல்லா இருக்கா? நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு இப்படி பாத்தி கட்டி சாப்பிடுறீங்களே, உங்களை போய் நம்மள பாருங்க, என்ன சொல்லணும்? சக்தி, ரொம்ப டென்ஷன் ஆகாத. என்ன? நாங்க பிரச்சனையே சாப்பாடு இருந்தாலும் ஆரம்பிக்க போறோம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல போறீங்க. அவங்க பிரியாணி கொண்டு வந்து கொட்டுன்னு கொட்ட போறாங்க. அது நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு கவுந்து அடிச்சு தூங்க போறீங்க. வேலை கட்டவங்க. மாப்பிள, டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணு. இந்த மாதிரி எல்லாம் பேசாத, எனக்கு பிடிக்காது. பின்ன என்ன? அதெல்லாம் நடக்க போற கல்யாணத்துல தான் நாங்க அப்படி பண்ணுவோம். நடக்காத கல்யாணத்துல நாங்க அப்படி பண்ண மாட்டோம். ஓ, மாமனோட டேலண்ட பாரு. ஆமா பிரதர், மேட்ரு எடு. மாமா, என்னது? சோத்துல கல்லு. ஐயோ, பொண்ணு வீட்டுக்காரன் வாடா. ஏனுங்க, நான் தானுங்க. என்னடா சோத்துல கல்லு? சோத்துல சின்ன கல் இருக்கும்னு பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய கல் எப்படி வந்துச்சு? என்ன கேட்டா? அப்ப நான் கீழ இருந்து எடுத்து வச்சனா? இல்ல, நான் தான் இங்க இருந்து எடுத்து அவட்ட கொடுத்தேன். இல்ல, அதை வாங்கி நான் நடுச்சோத்துல வச்சனா? இல்ல, இவ்வளவு பெரிய கல் எப்படி தட்டுப்பட்டுச்சு? என்னடா கிறுக்குத்தனமா கேள்வி கேக்குற? சோத்தை நான் பிசையும் போது விரல்ல அடிபட்டுதுடா. கம் டு த பாயிண்ட். இன்னைக்கு சோத்துல கல்ல போட்ட நீங்க நாளைக்கு என் மாப்பிள தூங்கும் போது தலையில கல்ல போட மாட்டீங்கிறது என்ன கேரண்டி? ஆமாமா, எனக்கு பயமா இருக்கு. வாங்க எல்லாரும் போலாம். நோ, நிச்சயதார்த்தம் கேன்சல். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் எந்திரிக்கடா. இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குறும்புக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு தமாஷ் பண்ணி தெரியாதுங்க. அட போக, நீங்க சண்டைக்கு வாடா என் கூட. என்ன போக சண்டைக்கு வாடா. என்ன விளையாட்டு? டேய், யாராவது பொண்ணு வீட்டுக்காரங்க கூட சண்டைக்கு வாங்கடா. சண்டைக்கு வாங்கடா. டேய், அதான் செய்யறதா. என்ன இங்க நிக்கிற? நிச்சயம் முக்கியமான ஆளு. பொண்ணோட தாய்மாமா வேற. இருக்கோம், சீக்கிரம் வாயா. இவன் தான் நிச்சயதார்த்தத்திலேயே முக்கியமான ஆளு. இவன் அடிச்சீங்கன்னா பிரச்சனை ஒர்க் அவுட் ஆகும். திரும்படா. என்னடா ஸ்டைல்? யார பாத்துடா என்ன வார்த்தடா பேசுறடா? என்ன சொல்றேன் இவன்? ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நான் கல்லூரி நாய் மாதிரி. டேய், அண்ணன் கேக்குறாரு, ஒரு குத்து மதிப்பா சொல்ல மாட்டேங்கிறா இவன். ஏன் அடிக்கிறீங்க? அவன் என்ன செஞ்சான்? இந்த ஊருக்குள்ளேயே நான் மானஸ்தன், தர்மஸ்தன். என்ன பார்த்து அந்த வார்த்தையை கேட்டு புட்டான்டா. என்ன தம்பி விளையாடுறீங்களா? விளையாட்டு என்னடா விளையாட்டு? இவன் தான்டா பேச. அவன் பிறவியிலேயே ஊமை. அவன் பேசுறான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஐயோ, மாரிமுத்து, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. நான் சேர்த்து வச்சிருக்க மொத்த சொத்து அவனுக்கு தான். அதனால கல்யாண செலவுல இருந்து சீர் சென்னத்தை வரைக்கும் எல்லா செலவும் என்னதான். அந்த கடை இங்க வேண்டாம் அப்பனே. என் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு என் பொண்ணுதான். கல்யாண பத்திரிகை அடிக்கிறதுல இருந்து என் பேரன் பேத்திக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற வரைக்கும் எல்லா செலவும் என்னுடைய. ஏன் செலவுதான். ஏன் செலவுதான் இல்ல, ஏன் செலவுதான்.
ஆமா. 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நல்ல நேரம் போயிடும். தட்டை மாத்துங்க. மாம்ஸ் கட்ட மாத்திக்க போறாங்க, நிறுத்துங்க. டோன்ட் வரி, ஸ்டாப்பா 2 லைன்ல மேட்டர் முடிக்கிறேன். ஸ்டாப் தி என்கேஜ்மெண்ட். ஐ கம் தேர். என் மாப்பிள்ள ஒரு வாயில்லா பூச்சி. அவனுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லிட்டு தட்ட மாத்துங்க, அப்புறம் தாம்பாளத்தை மாத்துங்க. ஏய் குண்டல கேசி, ஆமா, என்னடா அபசகனமா பேசிட்டே? இந்த லெட்டரை படிச்சு பார்க்க சொல்லுங்க. இந்த ஆள் பொண்ணுக்கும் வேற எவனுக்குமா கள்ளக்காதல் இருக்கு. லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஐயா, கத்திரிக்காயை தொட்டா கூட கன்னி போயிரும், புடலங்காயை தொட்டா கூட புட்டு விட்டு போயிரும், வெண்டைக்காயை தொட்டா கூட வெந்து போயிரும், சுண்டைக்காயை தொட்டா கூட சுண்டி போயிரும். எங்காவது கோழி முட்டையிட்டு கொசு அடகாக்குமா, இல்ல கொசுதான் முட்டையிட்டு கோழி அடகாக்குமா? பிரதர், இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியாம தாண்டா பேசிட்டு அப்ப நீங்க இருக்கேன். மேட்டருக்கு வர மாட்டீங்களா? ஓ மேட்டர், வர்றேன் சார். உங்க பொண்ணு கெட்ட பொண்ணு லெட்டர் வந்திருக்கு சார், அதனால மேரேஜ் கேன்சல். வாய மூடுறா. சாதி சிறந்த கூடிய கடத்துல என் பொண்ணை பத்தி அபாண்டமா போய் சொல்றீங்களா? நீங்களா உருப்படிங்களா? என்னதான் நாய் குளிப்படி நடு வீட்டுல வச்சா குப்பை மேட்டு தானே போவோம். அந்த பத்தி தானே உங்களுக்கு வரும். யோ, என்ன வார்த்தையா சொல்ற? பாத்தீங்களா பெருசு, நீங்க நாயா உங்களை குளிப்பாட்டி எங்க நடு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோமா? அதாவது நீங்க சட்டை போடாம வந்திருக்கீங்கன்றதுக்காக உங்களை இப்படி நான் அசிங்கமா பேசுறதா? ஏதோ உங்க மகனோட ஃப்ரெண்டு மரியாதை கொடுப்பீங்கன்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நாங்க வந்தோம். இவ்வளவு கேவலமா பேசுறாரு, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? குச்சி ஆட்டி கேளுங்க, கேளுங்க. இருடா, கேட்காம விடுவேனா? ஏண்டா, உன் வீட்டுல நான் குலோப்ஜாம் சாப்பிட்டேங்கிறது உன் வாயில வந்ததெல்லாம் பேசிடுறதா? உன்ன மாதிரி சாக்கடையில விழுந்த சீமை பண்டி கூட்டம் இல்லடா நாங்க. என்ன எப்படி என்ன நோப்புடி? உன்னை யாரு வந்தோன்னு குலோப் ஜான லவகன்னு முழுங்க சொன்னது? இதான் உங்ககிட்ட உண்டான ஒரு கெட்ட பழக்கம் ஐயா. இந்த ஏரியாவுல தான் நாம கொஞ்சம் வீக் ஆயிட்டோமோ. ஒண்ணு வீக் ஆகல, விட மாட்டேன். ஏய் மாரிமுத்து, எப்படி என் கூட்டு பெருசு பதிலடி அடிக்குது? முடிஞ்சா நீயே அடிச்சு பாரு. வாய மூடுறா. ஊரை சுத்திட்டு பொறித்தனை பண்ணிட்டு இருந்த உங்க வீட்டு பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்ச மாதிரி என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற நீ? நம்ம சத்திய ஊர் பொறுக்கீங்களா, தெரு பொறுக்கீங்களா, ரவுடிங்களா? அது மட்டுமா? கேரத்தாத்தாவோட கோண பேர உன் மகனோட ஃப்ரெண்டுங்கிறதால விட்டு வைக்கிறேன். இல்லன்னா இவனை வாசப்படியில் வச்சா வெட்டி எரிஞ்சிருப்பேன். புது பணக்கார பேல யாருமே கட்டாதவன் பொண்ணு என் பேரனுக்கு கட்ட வந்தது. பொண்ணு தடியால அடிச்சே கொள்றான்டா. இந்த கம்ப தூக்க கூட உடம்புல சக்தி எல்லாம் என்ன அடிக்க போறியா? ஏண்டா இந்த தோல்ல தூக்கி போட்டு வளர்த்து எங்க அப்பா மேல கை வச்சா உண்மை? என்னடா கார்பரேஷன்ல பண்ணிய பிடிச்ச மாதிரி பிடிக்கிறீங்க? டேய் அலிபாபா, எங்கடா என்னைய பார்சல் பண்ற? எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் மாமா. வாங்கடா. ரெண்டு பெரிய மனுஷன் சண்டை போடும்போது தடுக்கிறியே, எனக்கெல்லாம் தெரியாது தடுக்கிறீங்க. என்னையா பேசுற? ரெண்டு பெரிய மனுஷன் சண்டை போடுறப்ப தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அட போ. என்னையாது ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சு இருந்தா பாக்குறவங்களுக்கு காலம் நடப்பாங்க. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்யா. என்னத்தையா பேசுறது? எங்க அப்பா மேல எப்படி அறிவுப்பட்ட திறமா பேசுறா? நானா உங்க அப்பா அடிக்க பண்ண அந்த எதிரி குதிச்சு வந்தான், பிடிக்க பண்ண கீழே வந்துட்டான். நான் என்ன பண்றது? ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா நடக்க போற நல்ல காரியம் கெட்டு போயிடும். பெரிய மனுஷன் நாங்க கொஞ்சம் கேளுங்கய்யா. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிறத பார்த்தா ஒட்டிக்குவானு போட்டுருக்கு. ஒட்டிக்கிட்டாங்கன்னா பிரிக்கவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணல? அந்த பொண்ணோட அப்பன் தர்பூசணி பழம் இருக்கல்ல, அவனை குட்டு குட்டுன்னு ஓடி போய் அவன் முகரையில புலாக்குன்னு ஒண்ணு கொடு. வயசானவங்களை எப்படி குட்டு குட்டுன்னு ஓடி போய் புலாக்குன்னு குத்துறது. அப்ப அந்த பொண்ணைய கட்டிக்கு போ. இங்க பாரு, சாமதான பேத மூணை யூஸ் பண்ணியாச்சு. இனி யூஸ் பண்ணாது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இது என்ன தைரியம் இருந்தா இன்னொருத்தனுக்கு லெட்டர் எழுதின பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பேன்.